இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம்தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எல்லாருமே சொல்கிறோம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு, குரு சூப்பராக இருக்காரு, உச்சமடைந்து இருக்கிறாரு. 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்கு தான் நல்லா இருக்குது. எந்த யூடியூப்பை திறந்தாலும், எந்த பதிவுகளை திறந்தாலும் எல்லா ஜோதிடரும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் சார் உண்மையை சொல்கிறீங்க, உண்மையிலே இந்த நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுதான் நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டால் எல்லாமே நல்லது நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? இதை நம்ம அழகாக கண்டுபிடிச்சி உண்மையை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல குருவுடைய, நல்ல ஜோதிடருடைய அடையாளம். அப்போ ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி கஷ்டப்படுறாங்கங்கிறதையே நம்ம கண்டுபிடிக்கல இன்னும். அப்போ என்றைக்கு நீங்கள் அவங்களுக்கு வழிபாடுகளை, பரிகாரங்களை சொல்ல முடியும்? அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்னா, என்னதான் 9ல் குரு, ஆமாம் 9ல் குரு இருக்காரு, நல்லது தான். ஆனால் அந்த குருவை செயல்பட விடாமல் ஜீரோவாக்கி வச்சிருக்காரு சனியும் ராகுவும். ஆமாம் சாமி, விருச்சிக ராசி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய, நீங்கள் வேர்ல்டு வைடு எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுல இருப்பீங்க, மிகப்பெரிய கற்பனையில் மிதப்பீங்க. அப்படியே நீங்கள் மிகப்பெரிய ஒரு கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இது நடந்துடும், இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், அது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, வாங்கிடலாம், என்னென்னவோ. ஒவ்வொருத்தரும் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, ஃபேமிலி செக்டராக. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்காது. காரணம் என்ன? விருச்சிக ராசி என்பர்களே, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும்
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் விருச்சக ராசிக்கு கிடைக்க வேண்டிய குருவால் கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். சனி கெடுக்கிறார் சாமி. அப்பேற்பட்ட அந்த கெடுக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ சனி வக்ரம் அடைஞ்சாருன்னா குரு ரிலாக்ஸ் ஆகிடுவாரா, குரு தப்பிச்சிருவாரா? அப்போ குரு கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விருச்சக ராசிக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயம் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்க, முதல்ல நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். நான் இதுவரெல்லாம் அவர்கிட்ட பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ பெரிய ஒருத்தர்கிட்ட போய் செலிப்ரிட்டிகிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை. சின்ன சின்ன இடங்களில் தான் விஷயம் இருக்கும். அப்போது விருச்சக ராசி என்பவர்களை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது ஃபேமிலியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம். நிறைய அரசியல் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போது அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. வேடிக்கை மட்டும்தான் சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில சிம்ம ராசி என்பவர்கள், சில கடகராசியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது, ஒன்றும் பண்ண முடியல. நான் தான் சொன்னேன், சிம்ம ராசிக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாமல் உங்களால் தலைகீழ் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் உண்மையை உணரணும். அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, நிஜமாகவே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்லது செய்கிறது. சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி வக்ரம் ஆனார்னா இந்த 5ஆம் இடத்துல இருந்து குருவை கட்டுப்படுத்துறது, அதாவது ஒரு அசுபருடைய பார்வை தடைப்படும். உங்களை விட்டு ஒரு எதிரி விலகுவான் அப்படி சொல்லலாமா? உங்களை ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கூடவே இருந்து ஒரு எதிரி உங்களை தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தடுக்கக்கூடிய அந்த எதிரி விலகுவான். உங்களை விட்டு ஒரு கெட்டது நீங்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீமை விலகுகிறதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது விருச்சக ராசி என்பர்களே, உங்களுக்கு இதனால் ஒரு நன்மை ஏற்படும். அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க இதில் பணத்தை போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் பணத்தை போட்டுட்டு ஏமாந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க அது க்ரோத் ஆகி வரவர்களும் இவங்க உட்காந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா, இவங்க கடன் எதுவும் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி ஆகிடும். அதுதான் பெரிய விஷயம். அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி இது போன்ற பல ஆன்லைன் பிஸ்னஸில், ஷேர் மார்க்கெட்டில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதில் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், நீ தானே வாங்கி கொடுத்தா, நீ தான் கட்டணும், அப்படிலாம் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் விமோசனம் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. பொதுவாக தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடு அல்லது அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கணும், சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். சனியுடைய பார்வைப்பட்ட இடம் மிகவும் அசுத்தமானதாக இருக்கும். ஒரு விருச்சக ராசி அன்பர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஒரு கனவு கண்டேன் சார், ஒரு கருப்பு கலர் பாம்பு, ரொம்ப டார்க்கு பிளாக், அதில் ஒரு பாம்பு சார், அப்படியே இந்த பெண்ணுடைய பின்னல் பின்னா மாதிரி, பெண்களுக்கு அந்த கூந்தல் பின்னல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பின்னல் பின்னா மாதிரி அந்த பாம்பு சார், அப்படியே படிக்கட்டு வழியாக கீழே வருது, படிக்கட்டு ஏறி மேலே வருது, நான் மேலே படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சாமியை கும்பிட்றேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு வாசலை வழியாக போயிட்டு எழுந்து நிமிந்து அதுக்கப்புறம் கருப்பு கலர் போட்டு ஒரு பையன் மாதிரி வெளியில் போயிடுது. அப்போ என்னங்க அர்த்தம்?
விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பகவான் ஏற்கனவே உங்களுடைய இடத்துல இருந்து நிறைய கலகங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய குடும்பமாக வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம், உங்கள் இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது, அந்த இடத்துல இருள் சூழ்ந்திருக்கு. சனி ஒவ்வொரு விருச்சிக ராசிக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ அது எழுந்து நடந்து போகிறானோ, உனக்கு இங்கே வேலை இல்லை சாமி, நீங்கள் வெளியில் போய் இங்கே வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி. அப்போது விருச்சிக ராசி என்பவர்களே, சனியுடைய தோஷம் பட்ட இடம், ஒரே ஒரு சொட்டு விஷம் குடித்தா உடம்பு எப்படி இருக்கும், எவ்வளோ உஷ்ணம் இருக்கும். அதை போல் விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசியாக இருப்பீர்களேயானால் அது தோஷம் பட்ட இடம். புரியுதுங்களா? தோஷம் பட்ட இடம், சனி பகவானுடைய பார்வை பட்ட இடம். சுத்தம் செய்ய வேண்டும். பரிகாரங்கள் தான் உங்களை காப்பாற்றும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ அந்த இடத்த சுத்தப்படுத்தணும்னா அது உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் நிம்மதி பார்க்க முடியாது. சனி தோஷம் நிவர்த்தி செய்யுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல, வாராகி இடத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா, நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில்
ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.